ஹைதராபாத்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்க வந்து நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. அங்க வந்து காட்டு அழிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளால வந்து நியூஸ் சேனல்ஸை பார்க்க முடியும். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலா இது வந்து ஒரு ஸ்டேட்டோட பிரச்சனை கிடையாது. இது வந்து நம்ம எல்லாத்தோட பிரச்சனையும் தான். யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்னு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே 400 ஏக்கர்ல ஒரு காடு இருக்கு. அந்த காட்டை வந்து தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்ப அதை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஸ்பீசியஸ் வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கு சொல்றாங்க. அதே மாதிரி 70க்கும் மேற்பட்ட இனங்களை சார்ந்த மரங்கள் வந்து அங்க இருக்கு. இப்ப கவர்மெண்ட் எதுக்கு அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி அந்த காட்டை வந்து அழிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஐடி பார்க் கட்டுறதுக்காக இந்த இடத்த வந்து கவர்மெண்ட் டேக் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத் சிட்டிக்கு இந்த காடு தான் வந்து சுவாசத்துக்கான ஒரு முக்கியமான இடமா இருக்கு. எப்படி உலகத்துக்கு அமேசான் காடு வந்து ஒரு லங்ஸோ, அதே மாதிரி ஹைதராபாத்துக்கு இந்த காடு தான் லங்ஸ். அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய இந்த காட்டை வந்து கவர்மெண்ட் அழிக்கிறாங்க அப்படிங்கறத அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய மக்களாலையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல.